விவாகம் நடக்கும் சுப நேரத்தில் அபசகுணமாக பேசக்கூடாது. உனக்கு நினைவிருக்க வேண்டும், உன்னுடைய சிறு வயது நிலையே அவருக்காக உன்னை தேர்ந்தெடுத்து விட்டோம். விவாகம் என்பது என்ன, யாரை செய்து கொள்ள வேண்டும்? அவர் தங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சிறு வயதில் ஓர் விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்வது அல்ல. என் சிறு வயதில் நீங்கள் தவறு செய்து இருக்கிறீர்கள். இவர் எனக்கு தகுதியானவர் அல்ல. காலில் அடிபட்ட போது அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளவில்லை. ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? என்ன அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? துக்கம் வரும் பொழுது என்னை சமாதானப்படுத்த அவர் முயற்சிக்கவே இல்லை. இவர் எப்படி என்னுடைய வாழ்க்கை துணையாவார்? ஆனால் மகளே, உங்கள் வேதனைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சத்தியத்தை அலட்சியப்படுத்தி விட முடியாது. இவர் அந்த நாகத்தையும் பார்த்தார், என் மனதிடத்தையும் பார்த்தார். விவாகத்தின் விதிமுறைகளை முடிப்பதற்காகவே நான் முன்னேறி செல்வதையும் இவர் பார்த்தார். பிறகும் இவர் என்னை தடுக்கவில்லை. இவர் பார்கவிக்கு கணவராக இருக்கும் தகுதியை பெறுவாரா என்று பார்க்க தேவையில்லை. ஒரு ராஜகுமாரராக இருக்கும் தகுதி உள்ளவரா என்றே சந்தேகமாக உள்ளது. இதுதான் காரணமாகும். நான் இவரை விவாகம் செய்து கொள்ள தயாராக இல்லை. விவாகம் செய்து கொள்ள வேண்டும் பார்கவி. கொடுத்த வாக்குக்கு நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம். பழி வாங்குவதுதான் நம் வாக்காக இருந்தது. நாராயணரை தண்டிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருந்தோம். அதை விவாகத்தின் மூலமாகத்தானே பெற இருந்தோம், இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்கள். இவ்வாறு பலவீனமில்லாதவரை, சக்தி இல்லாதவரை மணந்து என்னதான் பிரயோஜனம்? ஆனால் ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் உங்களது வாக்குதான் முக்கியம் என்று தோன்றினால் நான் நான் பார்கவி இந்த அக்னி குண்டத்தில் குதித்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன். பார்கவி, ஆனால் காலம் முழுவதும் ஒரு கோழைக்கு மனைவியாக இருந்து அக்னியில் எரிந்து சாம்பலாக மாட்டேன். பகைவனை விட இது கௌரவமான முடிவாகும். ஆகையால் நான் எனது வாழ்க்கையை ஒரு பலவீனமானவன், ஒரு கோழை, அகங்காரம் பிடித்தவனுக்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன். போதும் போதும் போதும். நீ அதிகம் பேசிவிட்டாய். நான் அதிகம் கேட்டுவிட்டேன். இந்த விவாகம் நடக்காது. இது உறுதி. இனி நடக்கப் போவது அழிவு. உன்னுடைய கௌரவம் அழியும், உன் மரியாதையும் அழியும். நான் இந்த நிமிடமே பார்கவியை என்னுடன் அழைத்துச் செல்லுவேன். இவரை விவாகம் செய்து கொள்ளப் போவதில்லை. மகனே, இந்த காயம், இந்த வலி நினைவில் இருக்கட்டும் ராஜகுமாரா. ஒரு பெண்ணின் மரியாதைக்கு இது சிறந்த பாடமாகும். இதற்கு பிறகு நீ எந்த ஒரு பெண்ணையும் தொடவும் கூடாது, அவர்களை பார்க்கவும் கூடாது. சிவன் மரியாதையை மீறுகிறானோ
அவன் நிச்சயமாக தண்டிக்கப்படுவான். என்ன மகரிஷி, உங்கள் இடத்தில் விருந்தினர்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் மகன்தான் எங்களை அவமானப்படுத்தினார். அதுவும் ஒரு பெண்ணின், அவளின் ஆசைகளையும். என் மகள் பார்கவி சரியாக தான் சொன்னாள். வேதனையில் துணையாக நிற்காதவர், தன் ஆசைக்கு மதிப்பு கொடுக்காதவர், அவரோடு என் மகள் விவாகத்தை நடத்த நான் தயாராக இல்லை. மன்னிக்க வேண்டும் ராஜன், இப்பொழுது பார்கவியும் தயாராக இல்லை, அவள் பெற்றோரும் தயாராக இல்லை. தந்தையாரே, இவர்களை தடுத்து விடுங்கள். இந்த விவாகம் நடக்கவில்லை எனில் அநியாயம் நடந்துவிடும். நடக்கவிருந்த அநியாயம் இப்பொழுதுதான் சரியானது சுக்கிரன். என்னை மன்னித்து விடு மகளே. எங்களுடைய கவலை உன் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது. வா மகனே. யாரையும் விடப் போவதில்லை. அனைவரையும் நான் தண்டிப்பேன். உங்கள் அனைவரது ஆசையும் அவமதித்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுக்கு எது உகந்ததில்லையோ அதை அறிந்து கொண்டு தங்கள் அடையாளத்தை, அன்பின் சத்தியத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் தங்களுக்கு உச்சிதமானது எதுவோ அதை நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய அன்பின் சத்தியத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அநியாயம், இன்று அநியாயம் நடந்துவிட்டது. இந்த விவாகத்திலிருந்து பின்வாங்குவதற்கு என்ன அர்த்தம்? நாம் பழி வாங்குவதிலிருந்து பின்வாங்கிவிட்டோம். இந்த விவாகம் பார்கவியின் விவாகம் மட்டுமல்ல, நாராயணரின் தோல்வியாக இருந்தது. அது தாமதமாகிவிட்டது. நீ என்ன கூற இருக்கிறாய் மகனே? கண்டிப்பாக நாராயணரை பழி வாங்க வேண்டும். ஆனால் அதற்காக மகளை பலி கொடுப்பதா? ஒரு தாயாக இருந்து என்னால் இதை செய்ய இயலாது. மரியாதை பாதிக்கப்பட்டதா அல்லது இதயமா? இந்த கண்ணீரில் விவாகத்தின் சுகமில்லை, வேதனையும் அவமானமும் தெரிகிறது. யாரை விவாகம் செய்ய இருந்தேனோ அவனை விரட்டிவிட்டேன். ஆனால் அதற்கு காரணம் சுயமரியாதை. வேதனையில் அன்பை கொடுக்க முடியவில்லை, ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க முடியவில்லை. அவன் எப்படி கணவனாகும் தகுதியை பெறுவான்? அறிந்து கொண்டே. யாரை அயோக்கியன் என்றீர்களோ அவன் யோகியதையை புரிய வைத்து விட்டீர்கள். நிச்சயம் அவனைத்தான் நான் தாக்கினேன். ஆனால் அந்த காயம் அவன் கௌரவத்திற்கு ஏற்பட்டது. அந்த வேதனையை அவன் இதயத்தில் அனுபவித்தான். தங்கள் இதயத்திலும் வேதனையை அனுபவிக்கிறீர்கள். விவாகம் நடக்கவில்லையே. எது நடந்ததோ பழிவாங்கும் எண்ணத்திற்காக நடக்கவில்லை. இருந்தாலும் இது நம் குடும்பத்திற்கு நல்ல விஷயமாகும். மற்றொன்றை மறக்காதீர், ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு கேடயமாக விளங்க வேண்டும். இது அவனது கடமையாகும். நான் என்ன செய்ய தந்தையாரே? தங்கையின் கௌரவத்திற்காக தாயின் அவமானத்தை மறக்கவா? என்னுடைய தந்தையார் பழிவாங்கும் எண்ணத்தில் துடிப்பதை நான் மறந்துவிடவா? அவர் வேதனைகளை மறந்துவிடவா? நாராயணரின் சூழ்ச்சிகளை மறக்கவா? பகையை மறக்கவா? உன்னால் இதை மறந்துவிட முடியும், ஆனால் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனக்கு யாரை பழிவாங்க வேண்டும் என்று தெரியும். அது மட்டுமல்ல மகனே சுக்கிரன், என் பகைவனை மறக்க மாட்டேன். அவன் அங்கிருக்கிறான், நாராயணன். நான் பார்கவியின் விவாகத்தை வேறொருவனுடன் நடத்தி வைப்பேன். ஆனால் நாராயணனோடு
நான் நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன். எது எப்படியோ, ஆனால் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். சுகத்தின் நிழலும் வருத்தத்தின் வெப்பமும் என்றென்றும் தங்களோடு நான் துணை நிற்பேன். அன்பை கொடுப்பேன், வாழ்க்கையின் சமமரியாதையை அளிப்பேன். தங்களுக்காக வாழ்வேன், என்றென்றும் தங்களுக்கு நிழலாக இருந்து தங்களை பாதுகாப்பேன். இனி தாங்கள் தான் சொல்ல வேண்டும். என்னுடைய அன்பு தகுதியானதாக இருந்தால் தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் என் சத்தியத்தை உன்னிடம் கூறுகிறேன், ஆனால் நீ என்னிடம் விளையாடுகிறாயா? என்னுடைய வேதனையை ஏளனம் செய்கிறாய். ஏளனமா? அப்படியெல்லாம் இல்லை தேவி. என் அன்பில் பொய்யும் இல்லை, என்னுடைய வேண்டுகோளும் பொய் இல்லை. ஏன் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லுகிறாய்? நான் உன்னை நேசிக்கவும் விரும்பவில்லை, விவாகமும் செய்ய போவதில்லை. அதோடு உன்னிடம் பேசவே எனக்கு விருப்பமில்லை. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம், ஆனால் மனம் துணை புரியாது. தங்கள் மீது வைத்துள்ள அன்பு உண்மையானது. அதை நிரூபிப்பதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன். இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் நாராயணர் சூழ்ச்சியால் மாற்றுவார். இப்போது நம்மிடம் நேரம் இல்லை தந்தையே. எதை செய்ய நினைக்கிறோமோ அதை விரைவில் செய்து முடிக்க வேண்டும். இல்லையெனில் கண்மூடி திறப்பதற்குள் நம்முடைய தாமதத்தை அவர் தனக்கு சாதகமாக மாற்றிவிடுவார். அதோடு பழிவாங்கும் நம் எண்ணம் முழுவதுமாக அவர் முன்னால் தோற்று போய்விடும். நீங்கள் என்னை எவ்வாறு சோதிக்க வேண்டுமோ அவ்வாறே சோதித்துக் கொள்ளலாம். அதில் தோல்வியுற்றால் இந்த கலைஞன் மீண்டும் தன் முகத்தை தங்களிடம் காட்ட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கும் என் அன்பிற்கும் சந்தர்ப்பத்தை அளித்துப் பாருங்கள். எனக்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாயா? 100%. அப்படியெனில் ஒன்று செய். ஒருவேளை நீ அதை செய்துவிட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது நீ என் மீது 100% அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அதை கூறுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கிருக்கும் மிக உயரமான பர்வதத்தின் மீது ஏறு. நாளை சூரியன் உதயத்திற்கு முன்பு அங்கிருந்து குதித்துவிடு. அன்பை பற்றியெல்லாம் பேசுவது மிகவும் சுலபம், ஆனால் அதை நிறைவேற்றுவது மிகவும் கடினம். வந்துவிட்டாய். எது வேண்டுமானாலும் செய்வாயோ? இப்போது இங்கிருந்து செல். என்னை தொடர்ந்து வராதே. ஒருபோதும் வந்து விடாதே. விடியும் பொழுது மகாதேவருக்கு அபிஷேகம் செய்வது என்னுடைய பழக்கமாகும். நாளையும் நான் அவருக்கு அபிஷேகம் செய்வேன். அந்த அபிஷேகத்தை செய்த பிறகு பர்வதத்தின் உச்சிக்கு சென்று நான் குதித்து விடுவேன். என் அன்பின் ஆதாரத்தை தங்களுக்கு தருவேன். விடியும் பொழுது மகாதேவருக்கு அபிஷேகம் செய்வது என்னுடைய பழக்கமாகும். நாளையும் நான் அவருக்கு அபிஷேகம் செய்வேன். அந்த அபிஷேகத்தை செய்த பிறகு பர்வதத்தின் உச்சிக்கு சென்று நான் குதித்து விடுவேன். என் அன்பின் ஆதாரத்தை தங்களுக்கு தருவேன். மகாதேவரே, அந்த மூர்க்க கலைஞன் உண்மையிலேயே மலையிலிருந்து குதிக்கப் போகிறானா? அன்பை பற்றி பேசுவது சுலபம்தான், ஆனால் அன்பை நிறைவேற்றுவது மிகவும் கடினம். இங்கிருக்கும் மிகப்பெரிய பர்வதத்தின் உச்சிக்கு நீ செல்ல வேண்டும். அதோடு சூரிய உதயம் ஆகுவதற்கு முன் அங்கிருந்து நீ குதிக்க வேண்டும்.
நீ இதை செய்து காட்டிவிட்டால் நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது நீ என் மீது 100% அன்பு செலுத்துகிறாய் என்று. என் அன்பான பார்கவி, என்னை இவ்வாறு சோதிக்க வேண்டுமென்றால் அதற்கு நான் தயார். இல்லை, அவன் எதற்காக இதை செய்ய போகிறான்? அன்பில் கேள்விகள் கூடாது, சமர்ப்பணம் மட்டுமே இருக்க வேண்டும். மகளே, எங்கே செல்கிறாய்? பார்கவி, அதிகாலையில் எங்கே செல்கிறாய்? இவள் எங்கே செல்கிறாள்? இதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது. பார்கவி, பார்கவி எங்கிருந்தாலும் அவரை சிறைப்பிடித்து வாருங்கள். அவர்கள் மகரிஷி பிரிகுவின் மகளாவார்கள். அவர்கள் வர மறுத்துவிட்டால்? வேண்டுதலை ஏற்கவில்லை என்றால் வற்புறுத்துங்கள். வர மறுத்துவிட்டால் மயக்கமடைய செய்யுங்கள். எது எப்படியோ அவளை நீங்கள் இங்கு அழைத்து வர வேண்டும். உங்கள் உத்தரவு ராஜகுமாரி. வேண்டாம், நில். அன்பு மூளையை பேதலிக்க செய்ததா? இந்த மார்க்கத்தை தாங்கள் தானே காட்டினீர்கள். அன்பின் ஆதாரத்தை தாங்கள் கேட்டீர்களே. தேவி பார்கவி, எங்களோடு வாருங்கள். நாங்கள் அழைத்து நீங்கள் வரவில்லை என்றால் வற்புறுத்த வேண்டி வரும். இவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். என்னுடைய அன்பு இவர்கள் முன்னால் கேடயமாக நிற்கிறது. தைரியம் இருந்தால் அழைத்துச் செல்லுங்கள். இதுதான் உண்மையான அன்பு. இங்கு பயம் இல்லை, உணர்வு இருக்கிறது. துணையாகவும் இருக்கிறான், தைரியத்தையும் காட்டுகிறான். எவன் மனதில் உண்மையான அன்பு உள்ளதோ அவன் நாகத்தின் விஷத்திற்கும் அஞ்ச மாட்டான்.